ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஸோ நான் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்டோட டெர்ம் 3 உடைய யூனிட் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, பராபர கண்ணி. பராபர கண்ணி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, அற இலக்கியங்கள் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அப்போ முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை எவை? அற இலக்கியங்கள். வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை அற இலக்கியங்கள். வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை எவை? அற இலக்கியங்கள். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் என தொடங்கும் பாடல் யாருடைய பாடல்னா தாயுமானவர். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் யாருடைய வரிகள்? தாயுமானவர். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. யாருடைய பாடல்கள்? தாயுமானவரின் பாடல்கள். பொருள் பார்க்கலாம். தண்டருள் குளிர்ந்த கருணை. தண்டருள் குளிர்ந்த கருணை. பணி தொண்டு. பணி தொண்டு. கூர் மிகுதி. கூர் மிகுதி. எய்தும் கிடைக்கும். எய்தும் கிடைக்கும். ஏவல் தொண்டு. ஏவல் தொண்டு. செம்மையருக்கு சான்றோருக்கு. செம்மையருக்கு சான்றோருக்கு. அல்லாமல் அதை தவிர எல்லாரும் எல்லா மக்களும். பராபரமே மேலான பொருளே. பராபரமே மேலான பொருளே. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யாருன்னா தாயுமானவர். அப்போ தாயுமானவர் யார்கிட்ட பணிபுரிந்திருக்காங்க? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம். எப்படி? தலைமை கணக்கராக. பராபர கண்ணி எந்த நூலில் உள்ளதுன்னா தாயுமானவர் பாடல்களில். பராபர கண்ணி எதில் இருக்குது? தாயுமானவர் பாடல்களில் காணப்படுது. தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எதுனா தாயுமானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது? தாயுமானவர் பாடல்கள். கண்ணினா என்னன்னா 2 அடிகளில் பாடப்படக்கூடிய பாடல் வகை தான் கண்ணி. 2 அடிகளில் பாடப்படக்கூடிய பாடல் வகை என்ன? கண்ணி. இதில் உள்ள புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். தம் கூட்டல் உயிர். தம்முயிர். தான் என்று. தான் கூட்டல் என்று. இன்புற்று கூட்டல் இருக்க. இன்புற்றிருக்க. சோம்பல் எதிர்ச்சொல் என்ன? சுறுசுறுப்பு. நம்ம யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும்? சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். யாருக்கு? சான்றோருக்கு. இன்ப நிலை எப்போது சேரும் அப்படின்னா அன்பர்களுக்கு தொண்டு செய்யும் போது. இன்ப நிலை எப்பொழுது நமக்கு சேரும்? அன்பர்களுக்கு தொண்டு செய்யும் போது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெசன் என்னன்னா, நீங்கள் நல்லவர். மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்தி மனித வாழ்வை செம்மைப்படுத்துபவை எதுனா இலக்கியங்கள். மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்தி மனித வாழ்வை செம்மைப்படுத்துபவை எது? இலக்கியங்கள். இப்போ நம்ம திருக்குறள் படிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய அறநூல்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்குது. அதுதான் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நீங்கள் நல்லவர்கள் உள்ள பாடல் என்னென்னா, வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும். அடுத்தது, கொடுப்பது பழத்தின் இயல்பு. பேச்சின் போது விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். இதெல்லாம் வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். நன்மை பற்றி தான் நான் பேச முடியும். கொடுப்பது பழத்தின் இயல்பு. பேச்சின் போது விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். இது யாருடைய வரிகள் அப்படின்னா கலீல் கிப்ரான். அவருடைய வரிகள் கலீல் கிப்ரான். அப்போ நீங்கள் நல்லவர் என்ற பாடல் யார் இயற்றியது? கலீல் கிப்ரான். பொருள் பார்க்கலாம். சுயம் தனித்தன்மை. சுயம் தனித்தன்மை. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. கலீல் கிப்ரான் பார்த்திங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்தவர்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவருடைய பன்முகத்தன்மை எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை எழுதக்கூடியவர், ஓவியர். அப்போ எதெல்லாம்? கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா இது கலீல் கிப்ரான் இயற்றிய பாடல்கள் தான். யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா புவியரசு.
யார் மொழிபெயர்த்தாங்க? புவியரசு. புவியரசு மொழிபெயர்த்தாங்க. ஆனா, இந்த நீங்கள் நல்லவர் என்ற பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா, தீர்க்கதரிசி. அப்ப நீங்கள் நல்லவர் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி இந்த நூலை மொழிபெயர்த்தது யாரு? புவியரசு. இது யாருடைய பாடல்கள்? கலீல் கிப்ரான். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான் நாட்டை சேர்ந்தவர். அவருடைய சிறந்த தன்மைகள் எது? பன்முகத்தன்மை எது அப்படின்னு கேட்டால் கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். இப்படி நமக்கு சொல்ல தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க சரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக். பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். பழத்தின் இயல்பு என்னது? கொடுப்பது. வேரின் இயல்பு என்னது? பெறுவது. இது இந்த நீங்கள் நல்ல வந்த பாடல் பகுதியில் வரக்கூடிய ஒரு லைன் சரியா. பழத்தின் இயல்பு என்னது? கொடுப்பது. வேரின் இயல்பு என்னது? பெறுவது. உழைக்கும் போது நாம் எப்படி மாறுகிறோம்? நல்லவராக மாறுகிறோம். உழைக்கும் போது நம்ம என்ன மாறுகிறோம்? நல்லவராக மாறுகிறோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சோம்பல் தன்மை இது எல்லாமே போயிடும். நம்மளுடைய அந்த வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டே இருப்போம், உழைப்போம், அடுத்த நிலைக்கு முன்னேறுவோம். அப்போ நம்ம என்னவாக மாறிடுவோம்? எல்லாருக்குமே நல்லவராக மாறிவிடுவோம். இதுதான் செகண்ட் லெசன். நீங்கள் நல்லவர் அதில் உள்ளது சரியா. எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் பசிப்பிணி போக்கிய பாவை. பசிப்பிணி போக்கிய பாவை. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு யார் சொன்னாங்க? பாரதி. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னது யாரு? பாரதி. பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவளிப்பது எதுக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில்? உயிர் கொடுப்பதற்கு இணையானது. அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயும் யாராவது பசியோடு இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அது என்னதான்? உயிர் கொடுப்பதற்கு இணையானது. அதுவே சிறந்த அறம்னு சொல்கிறாங்க. மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவள் அப்படின்னா பூம்புகார் நகரை சேர்ந்தவள். மணிமேகலை பூம்புகாரை சேர்ந்தவள். கோமுகி. கோமுகினா என்னன்னா பசுவின் முகம். கோனா பசு, முகினா முகம். அப்போ கோமுகினா என்னது? பசுவின் முகம். வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் அந்த கோமுகி பொய்கை நீரின் மேல் தோன்றக்கூடிய ஒரு பாத்திரம் தான் என்னென்னா அமுத சுரபி. வைகாசி மாதத்தினுடைய முழு நிலவு நாளில் எந்த பொய்கை? கோமுகி பொய்கை நீரின் மேல் தோன்றக்கூடிய அரிய பாத்திரம் எதுனா அமுத சுரபி. இது யாருடைய கையில் இருந்தது? ஆபுத்திரன் கையில் இருந்தது. யாருடைய கையில் இருந்தது? ஆபுத்திரன் கையில் இருந்தது. கோவலன் மற்றும் மாதவியினுடைய மகள் தான் மணிமேகலை. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம்? அந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் மணிமேகலை. கரெக்ட் தானா? கோவலன் கண்ணகி வருவாங்க. இப்போ கோவலன் மாதவியினுடைய மகள் மணிமேகலை பற்றி கூறுவது இந்த மணிமேகலை காப்பியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களின் எதை போக்குவது மேலான அறம்? பசியை போக்குவது மேலான அறம். வாழ்க்கைக்கு அறம் சொன்னது யாரு? வள்ளுவர். நம் வாழ்க்கைக்கு தேவையான அறங்களை சொன்னது யாரு? வள்ளுவர். யார் பிறந்து இந்த பூமியில் அறம் போதிச்சாங்க அப்படின்னா புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி. வாழ்க்கைக்கு அறம் சொன்னது வள்ளுவர். புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இந்த பூமி. புக் பேக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? மணிப்பல்லவ தீவு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? மணிப்பல்லவ தீவு. மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண் யாரு? ஆதிரை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண் யாரு? ஆதிரை. அப்போ கோமுகி பொய்கையில் இருந்தது தான் அமுத சுரபி. அது யாருடைய கையில் இருந்ததுன்னா ஆபுத்திரன் கையில் இருந்தது. மணிமேகலா தெய்வம் தான் மணிப்பல்லவ தீவுக்கு யார்? மணிமேகலையை அழைச்சிட்டு போயிருக்கு. எல்லாமே இந்த மணிமணி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. மணிமேகலையை அழைச்சிட்டு போயிருக்கு. அங்கேருந்து அமுத சுரபி உங்களுக்கு கிடைக்குது. அந்த இதில் ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருந்து உணவு வாங்குறாங்கன்னா ஆதிரை. இவ்வளோதான் இல்லை முக்கியமானது. ஓகேவா. நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா பாதம். பாதம் என்ற ஒரு சிறு கதையின் ஆசிரியர் யாருன்னா எஸ்ரா என அழைக்கப்படும் எஸ் ராமகிருஷ்ணன். பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். இவருடைய படைப்புகள் எதெல்லாம் சுற்றி இருக்கும் அப்படின்னா நாவல்களாக இருக்கும், சின்ன சின்ன கதைகளாக இருக்கும், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியம், இதெல்லாம் இவருடைய படைப்புகள். இதெல்லாம் நாவல்கள், சிறுகதை, கட்டுரை தொகுப்பு, சிறுவர் இலக்கியம். இவருடைய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். சிறுவர் இலக்கியம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம். இது உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். இதெல்லாம் யாருடைய நூல்கள்? எஸ் ராமகிருஷ்ணன். பாதம் என்ற கதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்பாங்க. தாவரங்களின் உரையாடல். பாதம் என்ற கதை எனது தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது.
பெயர்ச்சொல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலக்கணம் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்பெறும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். குணம் அல்லது பண்புன்னு சொல்லுவாங்க. சரியா? பொருள் பெயர் அப்படின்னா அது உயிருள்ள பொருளையும் குறிக்கும், உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். இடப்பெயர் அப்படின்னா சென்னை என்பது ஒரு இடம், பூங்கா என்பதும் ஒரு இடம், வீடு என்பதும் ஒரு இடம். அப்போ இதெல்லாம் என்னது? இடப்பெயர். காலப்பெயர் அப்படின்னா நாள், நொடி, நேரம், சித்திரை, ஜனவரி, இது எல்லாமே காலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ காலப்பெயர். சினை பெயர்னா என்னது? கண்ணு, மூக்கு, கை, கால், இலை, பூ, இதெல்லாமே என்னது வரும்? சினை பெயர் வரும். பண்பு அப்படின்னா அதனுடைய குணநலன்களை குறிக்கக்கூடியது. நன்மை, தீமை, வட்டம், சதுரம், இதெல்லாம் என்ன வரும்? பண்பு பெயர் அல்லது குணப்பெயர்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தான். படித்தல், ஆடுதல், பாடுதல், இது எல்லாமே என்னது வரும்? தொழில் பெயர் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறாங்க. இடுகுறி பெயர் அப்படின்னா எந்தவித ஒரு காரணமே இருக்காது, காரணமே இல்லாமல் அதுக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் இடுகுறி பெயர். இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? மண். மண்ணுன்னா என்னது? அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? இல்லை. மரம், இதெல்லாமே என்னது? இடுகுறி பெயர். இந்த இடுகுறி பெயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகை இருக்குது. என்ன அப்படின்னா இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். ரொம்ப ஈஸியானது தான். சரியா? இடுகுறி பொது பெயர்னா காரணம் இல்லை, சரிதானா? பொதுவாக இருக்குது, அப்போ எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது. சரியா? காரணம் இல்லாமல் எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிக்கக்கூடிய பெயர் இடுகுறி பெயர், பொது பெயர். எடுத்துக்காட்டினது மரம், காடு, மண், இது எல்லாமே இடுகுறி பொது பெயரில் வரும். அப்போ இடுகுறி சிறப்பு பெயர்னா என்னது? காரணமே இல்லாமல் எல்லா பொருட்களையும் குறிக்காமல் ஒரு பொருளை மட்டும் குறிக்கக்கூடியது இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு பொருளை மட்டும் குறிக்கக்கூடியது என்னது? இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ மாமரம் இருக்குது, அப்போ மா அப்படின்னா அது என்னது? இடுகுறி சிறப்பு பெயர். வாழை, அப்போ இது என்னது? இடுகுறி சிறப்பு பெயர். இந்த மாதிரி வரக்கூடியது. சரியா? நெக்ஸ்ட்டு கருவேலங்காடு. கருவேலங்காடு எந்த வித ஒரு பொருளுமே இல்லாமல் காடு வந்திருக்கு. காடு, வெறும் காடு வந்துச்சுன்னா அது இடுகுறி பொது பெயர். கருவேலங்காடு வந்திருக்கு அப்படின்னால இடுகுறி சிறப்பு பெயர். நெக்ஸ்ட்டு காரண பெயர். அந்த காரணம் கருதி ஒரு பொருளுக்கு பெயரிட்டிருந்தாங்கன்னா அது காரண பெயர். 4 கால்களை உடையது என்னது? நாற்காலி. 3 கால்களை உடையது என்னது? முக்காலி. அப்படி காரணம் கருதி பெயரிட்டிருந்தாங்கன்னா அது காரண பெயர். இதுலேயும் 2 வகைகள் இருக்கு. காரண பொது பெயர், பொதுவாக குறிக்கக்கூடியது. பறவை, பறக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன? பறவை. பறவைன்னா அது காரண பொது பெயர். மரங்கொத்தி அப்படின்னு சொன்னால் அது என்னது? காரண சிறப்பு பெயர். மரங்கொத்தி பறவை தானே சொல்லுவோம், அப்போ அது காரண சிறப்பு பெயர். நெக்ஸ்ட்டு காரண பொது பெயரில் அணி. அணி அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது அணிகலன்கள், அழகு, இதெல்லாம் குறிக்கக்கூடியது. காரண சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அணிகலன்கள் இது வளையல், அது வளைஞ்சிருக்கு, ஆனால் அது ஒரு அணிகலன்களில் ஒரு வகை, அப்படி தானே? அப்போ அது என்னது? காரண சிறப்பு பெயர். சரிதானே? அப்போ காரணம் கருதாமல் உள்ளது இடுகுறி பெயர். அதில் எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிச்சுன்னா இடுகுறி பொது பெயர். ஒரு பொருளை மட்டும் குறிச்சிச்சுன்னா இடுகுறி சிறப்பு பெயர். காரணம் கருதி பெயரிட்டிருந்தாங்கன்னா அது காரண பெயர். அது பொதுவாக குறிச்சிருந்தாங்கன்னா பொது பெயர். சிறப்பு பெயர் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அது காரண சிறப்பு பெயர். ஈஸி தானே? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அன்பினில் இன்பம் காண்போம் அப்படின்னு தொடக்கம் வந்துச்சுன்னா இது யாருடைய வரிகள்? ஆ. முத்தரையனார், மலேசிய கவிஞர். அன்பினில் இன்பம் காண்போம். லாஸ்ட் லைன் என்னன்னா தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம். அன்பினில் இன்பம் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம். இது யாருடைய வரிகள்? மலேசிய கவிஞராகிய முத்தரையனாருடைய வரிகள். நெக்ஸ்ட்டு தமிழ் டு இங்கிலீஷ். அறக்கட்டளை, ட்ரஸ்ட். அறக்கட்டளை, ட்ரஸ்ட். சாரண சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். தன்னார்வலர், வாலண்டியர். சமூக பணியாளர், சோசியல் ஒர்க்கர். இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ். இதோடு 5th லெசன் முடியுது. நெக்ஸ்ட் 6வது லெசன் பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல் இருக்கு. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது. அனைத்து அரண், அனைத்து அறங்களிலும் சிறந்தது. மீதி எல்லாமே என்னதுதான்? வெறும் ஆரவாரமே. அப்போது உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் என்னது? சிறந்த அறம். அதுதான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு? அரண் வலியுறுத்தல். நெக்ஸ்ட்டு அழுக்காறு. அழுக்காறுனா என்ன? பொறாமை, அவா, பேராசை,
வெகுளி சினம், இன்னாச்சொல் கடுஞ்சொல். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் இயன்றது அறம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம். இது ஆல்ரெடி குரூப் 2ல் கேட்ட ஒரு கொஸ்டின். சரியா? இந்த 4 ஆப்ஷன் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. எது வந்து என்னது இழுக்காய் இயன்றது அறம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு அந்த குறள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த குறள் வந்து படிச்சுக்கிடுங்க. சரியா? அப்போ அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈகை. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நேரது உடைத்து. இல்லாதவருக்கு கொடுக்கறது தான் ஈகை. மற்றவை எல்லாமே என்னதுதான், ஒரு பயனை எதிர்பார்த்து நம்ம கொடுக்கக்கூடியது தான். இல்லாதவர்னா யாரு? நமக்கு திருப்பி தர முடியாதவங்க. நம்மக்கிட்ட யாராவது வந்து இறக்குறதுக்காக ஏதாவது கேட்பாங்க இல்லையா, சாப்பாடு தாங்கன்னு கேட்பாங்க, ட்ரெஸ் தாங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அவங்க நமக்கு திருப்பி செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா, அதுதான் ஈகை. நான் என் சொந்தக்காரனுக்கெல்லாம் கொடுக்குறேன்ப்பா, ஏன் மருமகளுக்கு இவ்வளோ செய்கிறேன், இல்லை எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்னென்னா பொறவு நம்மளுடைய பிள்ளைக்கு செய்வாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதெல்லாம் என்னது வரும்? ஈகை கிடையாது. சரியா? ஸோ அப்போ யார் நமக்கு தர முடியாது அப்படின்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒன்று செய்கிறோம், அதுவும் யாருக்கும் தெரியாமல் செய்யணும். சரியா? அதை தான் சொல்கிறாங்க ஈகை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கண்ணவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கண்ணவர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லாதவருக்கு நம்ம கொடுக்கும்போது ஒரு தனி இன்பம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் கொடுத்துருக்குறீங்களோ அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்போ இல்லாதவருக்கு தருவதனால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பொருளை சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. நான் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் சொல்லுவாங்க இல்லையா, எச்சி கையால் காக்கா கூட விரட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க, எனக்கு என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதனால் உங்ககிட்ட முடியாமல் யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்களா, கொடுங்க. நீங்கள் நினைக்கலாம், அவங்க என்னை ஏமாத்துறாங்க, டெய்லி இந்த வழியாக இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கு போல், பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க அப்படின்னு காரணம் எதுவுமே சொல்லாதுங்க. சரியா? உங்களால் முடிஞ்சால் அவங்க கையில் இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் கொடுங்கள். அது உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு செல்வமாட்டம் வந்து சேரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னா செய்யாமை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். என்ன சொல்கிறாங்க, நமக்கு துன்பை செய்தவர்கள் அவங்க வெட்கப்படும்படி நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். அதுதான் அவங்களை தண்டிப்பதற்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கும். ஆனால் இதை நம்ம பின்பற்றுறது ரொம்ப 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 கடினம். இதுதான் பார்த்திங்கன்னா எல்லா சமய நூல்களையும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. நமக்கு துன்பம் செய்தவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணுமா? கண்டிப்பாக அது முடியாது. எப்போ முடியும் அப்படின்னா, நம்ம அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவதால் மட்டும்தான் அது முடியும். அது மிகவும் கடினமான செயல். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அப்படி துன்பம் செய்தவர்கள் வெட்கப்படும்படி நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குறள் பாருங்க. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. அதாவது பிற உயிர்களுடைய துன்பத்தையும் நம்முடைய துன்பம் போல நம்ம கருதட்டா நாம் படிச்சிருக்க அந்த அறிவுனால எந்த ஒரு பயனும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பிற உயிருடைய துன்பத்தை தன் துன்பம் போல நீங்கள் கருதலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அறிவினால எந்தவித பயனும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. சரியா? அப்போ ஏழைகளுக்கு உதவி செய்வது என்னது? ஈகை. ஏழைகளுக்கு உதவி செய்வது என்னது? ஈகை. நெக்ஸ்ட் குறள் பார்த்தீங்க அப்படின்னா, எனைத்தானும் எஞ்சாண்டும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞாண்டும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம்ம உள்ளம் ஒரு செயலை ஏற்றுக்கொள்ளலையா, அதை எந்த காலத்துலேயும் யாருக்கும் கொஞ்சம் கூட நம்ம செய்யக்கூடாது. சரியா? நம்ம உள்ளத்தால் நம்ம நினைக்கிறோம் அதை, ஐயோ இது நமக்கு யாரும் செய்திடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதே காரியத்தை மற்றவங்களுக்கும் நம்ம அதை செய்யக்கூடாது. இந்த 3 குறளும் எந்த அதிகாரத்தில் வருது? இன்னா செய்யாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அந்த உயிர்களை நம்ம காப்பாற்றணும். இதுதான் அறநூல்களில் கூறப்படக்கூடிய அறங்களில் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நூல்களில் எல்லா அற இலக்கிய நூல்கள் எடுத்தாலும் அதில் தலைமையானது எதுதான்? பகிர்ந்து கொடுத்து உண்ணணும் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்கிறாங்க.
சரியா? அப்போ இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு? கொல்லாமை. நெக்ஸ்ட்டு பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆற்றல் உடையவர்களை நீங்கள் இகழக்கூடாது. அதுதான் உங்களை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளக்கூடிய வழிகளுள் சிறந்த வழியாக இருக்கும். அப்போ ஆற்றல் உடையவர்களை நம்ம என்னது பதவி அதிகாரங்களில் இருக்கக்கூடியவங்களை நம்ம இகழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இகழ்ந்தால் நல்லா தான் இருக்கும். கூட இருக்கவங்க நம்மளை வந்து என்ன ஆமாம் அவன் அப்படி தான் இவன் இப்படி தான் நீ சொல்லு 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டில் யாருக்கு தான் தீங்கு கிடைக்கும்? நமக்கு தான் தீங்கு இருக்கும். அதனால் ஆற்றல் உள்ளவர்களை இகழக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா, எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் மீன்ஸ் தீயினால் சுடப்பட்டால் கூட உங்களால் பிழைச்சு கொள்ளலாம். உய்வுண்டாம் பிழைத்து கொள்ள முடியும். உய்யார் பிழைக்க முடியாது. என்னது? பெரியார் பிழைத்தொழுகுவார். பெரியவர்களுக்கு தீங்கு செய்தால் உங்களால் பிழைக்க முடியாது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? திருவள்ளுவர் பெரியாரை பிழையாமை என்ற தலைப்புக்கு கீழே சொல்கிறாங்க. ஓகே தானே? நெக்ஸ்ட் புக் பேக்கில் உள்ளதை பார்க்கலாம். பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். துன்பத்தை பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். நெக்ஸ்ட் உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றம் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. சரிதானா? ஸோ இதோடு இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 6th நம்முடைய தேர்ட் லெசன் ஈவினிங் நம்ம பார்க்கலாம். இன்னையோட உங்களுக்கு 6th வந்து கம்ப்ளீட்டாக நான் முடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ படிக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. சரியா? நீங்கள் வந்து இப்போவும் படிக்கணும்னு நினச்சிட்டு ஒவ்வொரு இதாட்டு மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதாவது ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆகக்கூடிய அளவுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு 90+ நீங்கள் எடுத்தாலே போதும். சரியா? ஸோ படிங்க. ஆல் த பெஸ்ட்.